பல மாணவர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு பல கேள்விகளை வாட்ஸ்அப் மூலமா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுல சில பெற்றோர்களும் சில ஆசிரியர்களும் உண்டு. அவங்களோட ஆர்வத்துக்கு முதல்ல ஒரு பெரிய சலாம். ஊக்கமும் பலமும் ஒருத்தரை சுத்தி இருக்கிறப்போ அவங்க சக்தி ரெட்டிப்பாகும் தானே பசங்களா? வானத்துல தினமும் ஒரு சூரியனும் ஒரு நிலவும் தான் மாறி மாறி வரலாம். ஆனா அது ஒவ்வொரு விடியலையும் எவ்வளவு சந்தோஷமாக்குது. அதே மாதிரி பரீட்சைகளையும் புது தெம்போடையும் கம்பீரத்தோடையும் நாம அணுகணும். உங்க எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். கொஞ்சம் உந்து சக்தியோடு முயன்றா வெற்றி உங்க கதவுகளை அதிகாலையிலே தட்டலாம். இந்த நிகழ்ச்சியை போல ஒவ்வொரு திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் தினமும் காலையில 6:30 மணிக்கு நீங்க பொது தேர்வுகளை தேர்ச்சி பெற, மாநில முதலிடம் பெற இந்த நிகழ்ச்சியை தவறாம பாருங்க. மறந்துடாதீங்க, இந்த நிகழ்ச்சியில நீங்களும் உங்க சந்தேகங்களை கேட்கலாம். 8938882277 என்கிற எண்ணுக்கு உங்க கேள்வியை நீங்களே வாட்ஸ்அப் மூலமா அனுப்பலாம். உங்க கேள்வி கேட்கிற வீடியோவோட நீங்க உங்க பெயர், வகுப்பு, பள்ளியோட பெயரை குறிப்பிட்டு அனுப்பினீங்கன்னா உங்க கேள்வியும் அதுக்கான பதில்களும் இந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகும். உங்களுக்காகவே இந்த வெற்றி நிச்சயம், உங்களுக்கே வெற்றி நிச்சயம். பயாலஜி பிராக்டிகல்ஸ்ல ஃபுல் மார்க்ஸ் எப்படி எடுக்கணும், அதே மாதிரி 1 or 2 மார்க்ஸ் கூட லூஸ் பண்ணாம 50 மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் 50 மார்க்ஸ் இருக்கு இல்லைங்களா? 50 மார்க்ஸ்ல வந்து மீதி 25 மார்க்ஸ் வந்து நீங்க எடுக்க வேண்டியது இருக்கு. 15 வந்து பிராக்டிகல்ல இன்டர்னல் அசஸ்மெண்ட் என்ற மார்க்ல வந்து 15 மார்க்ஸ் இருக்கு. பாட்னில 15 மார்க்ஸ், தென் வந்து ஜுவாலஜில 15 மார்க்ஸ் இருக்கு இல்லையாப்பா? சோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எந்த டென்ஷன் இல்லாம பிராக்டிகல் எக்ஸாம்க்கு நீங்க என்டர் பண்ணும்போது ரிலாக்ஸா என்டர் பண்ணணும். அதுதான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் என்னன்னா, எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் வந்து சொல்றத நீங்க ரொம்ப கீனா நீங்க வாட்ச் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு எக்ஸ்டர்னல் எக்ஸாமினரும் சொல்றதுதான் நீங்க வந்து அந்த நேரத்துல பிராக்டிகல் எக்ஸாம்ல நீங்க செய்யக்கூடிய வரும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பேப்பர், எக்ஸாம் பேப்பர் கொடுத்த உடனே அவங்க சொல்ற எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு பாருங்க, அத வந்து பென்சில்ல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் போதும் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பாட்னி எடுத்துங்களா, பாட்னில வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அனாட்டமி கொடுப்பாங்க. அனாட்டமில வந்து ஒரு ஃபிளாரை கொடுத்துட்டு அதை டிஸ்பிளே பண்ண சொல்லுவாங்க. சோ அப்படி டிஸ்பிளே பண்ண சொல்லும் போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு A4 ஷீட்ல டிஸ்பிளே பண்ண சொல்லுவாங்க. சோ அப்போ டிஸ்பிளே பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, நீங்க எப்படி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க நீட்டா பிரசன்ட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு மார்க் வந்து கிரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிஸ்பிளே பண்ணும்போது ஃபுல்லா ஓவர் லைட் கவரிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபிளாரோட பார்ட்ஸையே நீங்க வந்து டிஸ்பிளே பண்ணணும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் கரோலா, கேலிக்ஸ், ஆண்ட்ரோசியம், கைனோசியம். சோ இதை வந்து நீங்க டிஸ்பிளே பண்ணும்போது அதை வந்து ஒட்டும் போது அழகா நீட்டா வச்சு ஒட்டணும். ஒட்டிட்டு அதுக்குரிய பார்ட்ஸ் நீங்க எழுதணும். அது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன நீங்க ஒட்டி இருக்கீங்கன்றத மேல எழுதிட்டு அதற்குரிய பார்ட்ஸ் நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்பிளே பண்றதுக்கு மார்க் இருக்குங்கப்பா. ஒரு 1 மார்க் இருக்கு. அந்த 1 மார்க் கூட நீங்க லூஸ் பண்ண கூடாது. சோ அடுத்து வந்து எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. எக்ஸ்பெரிமெண்ட் வச்சுல எக்ஸ்பெரிமெண்ட் அப்பராட்டஸ் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க வந்து போயிட்டு ஒவ்வொன்றுக்கும் மாடல்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட், தென் வந்து வாட்எவர் ஸ்லைட்ஸ் இருக்கு. மைக்ரோஸ்கோப்ல நீங்க ஸ்லைட்ல வாட்ச் பண்ணும்போது முதல்ல என்ன ஐடென்டிபிகேஷன் நீங்க பென்சில்ல தான் நோட் பண்ணிட்டு வரணும். நோ ரைட் இன் த பென், டைரக்ட்லி த பென். பென்ல வந்து நீங்க எழுதாதீங்க. ஏன்னா நீங்க பேப்பர்ல எழுதும் போது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியோ இல்ல ரேப் பண்ணியோ எழுந்தீங்கன்னா எக்ஸாமினர் கரெக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் த மார்க்ஸ் அப்படின்றது இருக்கு. அப்படியே அதனால நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஐடென்டிபிகேஷன் பண்ற ஒவ்வொரு எவன்ஸையும் பென்சில்ல எழுதிட்டு வந்து உங்களுடைய பிளேஸ்க்கு வந்துட்டு அதுதானா அந்த ஐடென்டிபிகேஷன் கரெக்டா அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அழகா நீட்டா அவுட்லைன் எல்லாம் போட்டுட்டு ஏ ஐடென்டிபிகேஷன் இதுதானா, டிஎன்ஏவா, ஆர்என்ஏவா, இல்ல என்ன டிஎஸ் ஆஃப் டைகாட் ரூட்டா, டிஎஸ் ஆஃப் மோனோகாட் ரூட்டா அப்படின்ட்டு நம்ம அழகா எழுதி அண்டர்லைன் பண்ணிட்டு அதற்குரிய வந்து என்னென்ன நோட்ஸ் வந்து நம்ம எழுத ஆரம்பிக்கணும். டைரக்டாவே நம்ம பென்லயே அங்க நோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டயக்ராம், சில பேர் வந்து இந்த எக்ஸ்டர்னல் எக்ஸாம்ல சொல்லுவாங்க, சிலதுக்கு வந்து நீங்க வந்து டயக்ராம் வரைங்க, சிலதுலாம் நாட் நெசசரி, வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், அதுக்கும் நீங்க பென்சில்ல நோட் பண்ணிக்கணும்.
சோ மாடலுக்கு வந்து நீங்க டயக்ராம் வரையலாமா, ஸ்லைடுக்கு டயக்ராம் வரையலாமா, அவங்க சொன்னதுக்கு ஏத்த மாதிரி. சோ பென்சில்ல நீங்க எதா இருந்தாலும் அந்த எக்ஸாமினர் சொல்றத பென்சில்ல நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அப்பதான் வந்து நீங்க அழகா நீட்டா பிரசன்ட் பண்ண முடியும். சோ பாட்னியும் சரி ஜுவாலஜியும் சரி, ஜுவாலஜிக்குல என்னன்னாப்பா ஃபுட் டெஸ்ட் கொடுப்பாங்க. புரோட்டீன் டெஸ்ட் இருக்கு, ஸ்டார்ச் டெஸ்ட் இருக்கு, கார்போஹைட்ரேட் டெஸ்ட் இருக்கு, லிபிட் டெஸ்ட் இருக்கு. இந்த லிபிட் டெஸ்ட்ல ஏதாவது 2 டெஸ்ட் கண்டிப்பா வரும். சோ இந்த டெஸ்ட் பண்ணும்போது பாயிலிங்ல வாட்டர் பாத் இருக்கு. அதை டெஸ்ட் டியூப் ஹோல்டிங்ல போட்டு நம்ம பாயில் வாட்டர் பண்ணும்போது இட்ஸ் வெரி சேஃப் ஃபார் தட். நம்ம ரொம்ப வந்து பாதுகாப்பா வச்சுட்டு தான் நம்ம வந்து ஃபுட் ஸ்டப் பண்ணணும். அப்போ அந்த ஃபுட் ஸ்டப் பண்ணும்போது ஃபுட் சாம்பிள்ல கலர் சேஞ்ச் ஆன உடனே எடுத்துடலாம். கலர் சேஞ்ச் ஆடிட்டு எடுத்துன்னு வந்துட்டு டெஸ்ட் டியூப் ஸ்டாண்ட்ல ஹோல்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும்னா அந்த ப்ரொசீஜரை நம்மளே சொல்லி பாத்துக்கணும். ஏன்னா எக்ஸாமினர் வந்து ஹவு டு வி கெட் இட் த கலர், ஹவு டு கெட் இட் இன் த ரிசல்ட் அப்படின்னு கேட்பாங்க. எப்படி இந்த ரிசல்ட் வந்ததுன்னு கண்டிப்பா கேட்பாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, தடுமாறக்கூடாது. அப்போ நீங்க ஸ்ட்ரைட்டா நீங்க ஃபார்வர்ட் பண்ணி நீங்க அப்பதான் ப்ரிப்பேர் பண்ணிக்க. நீங்க உடனே போயிட்டு அந்த சூடோடயே எடுத்துட்டு போய் எக்ஸாமினர் கிட்ட கேட்டீங்க சொல்லும் போது தவறுதல் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்ணணும், உன்னுடைய பொசிஷனுக்கு நீ போயிட்டு அந்த டெஸ்ட் ஹோல்டர்ல வச்சுட்டு என்ன ரிசல்ட் நம்ம ஒரு முறை நம்ம ரியலைஸ் பண்ணிக்கணும். சோ கார்போஹைட்ரேட் டெஸ்டா இந்த சேஞ்சஸ் ஆகுதா, ஃபுட் சாம்பிள்ல புரோட்டீன் டெஸ்டா இந்த சேஞ்சஸ் ஆகுதா, லிபிட் சேஞ்சஸா அப்படின்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்போ அவங்க கால் பண்ணுவாங்க. இந்த ரெஜிஸ்டர் நம்பருக்கு வாங்க அப்படின்னு வந்து கால் பண்ணும்போது நீங்க போயிட்டு அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா அவங்க நோட் பண்ணிப்பாங்க. இவங்க எல்லாம் நல்லா சொல்லிருக்காங்க, ஓரலா ரிசல்ட் ஒழுங்கா சொன்னாதான் நீயே செஞ்சன்றத அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சோ இப்படிலாம் வந்து நம்ம ஃபுட் டெஸ்ட்க்கு இது மெயின் ஃபார் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் தட். ரிசல்ட் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. அதனால அந்த கண்டென்ட்ஸ் வந்து நல்லா நீங்க படிச்சுட்டு போகணும். ப்ரொசீஜர் நல்லா கண்டிப்பா படிச்சுட்டு போகணும். அதுக்கப்புறம் ஜுவாலஜிலையும் மாடல்ஸ் வைப்பாங்க, ஸ்லைடு வைப்பாங்க, தென் எக்ஸ்பெரிமெண்ட் ஒண்ணு வைப்பாங்க. சோ இது எல்லாத்தையுமே நீங்க பிராக்டிகம் புக் இருக்கு பாருங்கப்பா, பாட்னி அண்ட் ஜுவாலஜி இருக்கு பாருங்க, அதுல இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க நல்லா படிச்சுட்டு போனாதான் நல்ல ஃபுல் கான்பிடென்ட்டோட பிராக்டிகலை நீங்க செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இப்படி நீங்க அந்த கண்டென்ட்ஸ் தெரியாம நீங்க என்டர் பண்ணீங்கன்னா எக்ஸாமினர் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா நீங்க வந்து ஆன்சர் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ நம்ம கையில 1200 டோட்டல்ல நீங்க வந்து கெமிஸ்ட்ரியும் இருக்கட்டும், பிசிக்ஸ் இருக்கட்டும், பயாலஜியும் இருக்கட்டும், சோ 150 மார்க்ஸ் வந்து நம்ம ஹேண்ட்ல இருக்கு. அதனால அந்த 150 மார்க்ஸை டோன்ட் லூஸ் இட், அதான் நான் சொல்ல வர்றது. அதனால நீங்க நல்ல பிராக்டிகல்ஸ நல்ல வெல் ப்ரிப்பேர்டா நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா இந்த 150 மார்க்ஸ் நீங்க கண்டிப்பா நீங்க எடுப்பீங்க. பெஸ்ட் ஆஃப் லக்யா. பரீட்சை நேரம், உள்ளுக்குள்ள ஒரு ஆட்டம் ஓடுதா? இந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் சமாளிக்க என்ன செய்யணும் பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் இணைஞ்சிருக்கும் இது வெற்றி நிச்சயம். உங்களுக்காகவே இந்த வெற்றி நிச்சயம், உங்களுக்கே வெற்றி நிச்சயம். பரீட்சை நேரம், மன அழுத்தம் அதிகமாறதுக்கு காரணமே 4 விஷயம்தான். குறைவான மன உந்துதல், என்னால முடியாதுன்னு நினைச்சோம்னா எப்படி நாம சாதிக்க முடியும்? அடுத்தது குறைவான பயிற்சியும் திட்டமிடுதலும். 3வது மத்தவங்க நம்ம மேல அதிகமான எண்ணம் வச்சிருக்கிறதால நமக்கே நம்மளை பத்தி ஒரு பயம் வந்துடும். நம்மளால முடியுமா, அவங்களோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவோமான இயல்பா எழும்புற பதட்டம் நம்ம அலக்கழிக்கும். அடுத்தது நம்மளை விட நல்லா படிக்கிற நம்ம நண்பர்கள் தர மறைமுக அழுத்தம். இதெல்லாம் என்ன சரி செய்யணும்? ஒரே பதில், நிதானம். அது தரக்கூடிய நிம்மதியை வேற எதுவும் தராது. எனக்கு வந்து கணக்கு பதிவியல் பாடத்துல வந்து ஒரு சந்தேகம் இருக்கு. அதாவது ஒரு கூட்டு வியாபாரத்துல ஒரு கூட்டு வியாபாரி விலகு செல்கிறார்னா அப்ப அந்த கணக்கை எப்படி பதிவு செய்யறது அப்படின்றதுதான். அதை வந்து எங்க ஆசிரியர் கொஞ்சம் விளக்கினார்னா நல்லா இருக்கும். கூட்டு வியாபார கணக்குல ஒரு கூட்டாளி விலகி செல்லுகிறார் என்கின்ற போது எந்த மாதிரியான கணக்கு பதிவுகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். குறிப்பா பார்த்தோம்னா இந்த கூட்டு வியாபார கணக்குகள் வந்து கட்டாயமாக எழுத வேண்டிய கணக்குகள்ல ஒரு கேள்வியா வரும் 20 மதிப்பெண்கள்ல. ரொம்ப முக்கியமான கேள்வி அது. மிகவும் எளிமையான ஒண்ணு. 3 பிரிவுகளாக அந்த கணக்கை நம்ம பிரிச்சு பார்க்கலாம். முதல் பிரிவா நம்ம பிரிக்கும் போது மறுமதிப்பீட்டு கணக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கை நம்ம
தயாரிக்க வேண்டும். மறுமதிப்பீட்டு கணக்கு. இந்த மறுமதிப்பீட்டு கணக்குல சொத்துக்கள்ல ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படலாம், பொறுப்புகள்ல ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படலாம். அதாவது சொத்துக்களுடைய மதிப்பு உயரவோ தாழவோ குறையவோ செய்யலாம், பொறுப்புகள் அதிகரிக்கலாம், பொறுப்புகள் குறையலாம், எப்படி வேணாலும் இருக்க முடியும். அப்படி பொறுப்புகள் அதிகமாக இருந்தால் அது நஷ்ட கணக்கு என்கின்ற முறையிலே இந்த மறுமதிப்பீட்டு கணக்குகள்ல இந்த பகுதியில நாம என்ன எழுதுவோம் அப்படின்னா, பொறுப்புகள் எல்லாமே குறைகின்றன என்றால், அந்த பொறுப்புகள் குறைகின்றன என்று சொன்னால் அது லாபமா நஷ்டமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல்ல இதை தெரிஞ்சுக்கோங்க, அது லாபமா நஷ்டமா கேள்வியை நம்ம மனசுக்குள்ள எழுப்பணும். அது சரியா தவறா என்ற பார்க்கணும். பொறுப்புகள் எல்லாம் குறைந்தன என்று சொன்னால் அது லாப பகுதி. பொறுப்புகள் அதிகரித்தன என்று சொன்னால் அது நஷ்ட பகுதி. அதுபோல சொத்துக்களினுடைய மதிப்பு குறைகின்றன என்று சொன்னால் அது நஷ்ட பகுதி. சொத்துக்களினுடைய மதிப்பு அதிகரிக்கின்றன என்று சொன்னால் அது லாப பகுதி. அதாவது கிரெடிட் சைட்ல எழுதணும், டெபிட் சைட்ல எழுதணும் அப்படின்னு சொல்லுது. அதாவது இது பற்று, இது வரவு. வரவு பகுதியில எழுத வேண்டிய இனங்கள் என்று சொன்னால் பொறுப்புகள் குறைந்திருக்கின்றன, சொத்தினுடைய மதிப்புகள் மறுமதிப்பீடு செய்கின்ற போது உயர்த்தி காண்பிக்கப்பட்டுள்ளன என்கின்ற போது அவை இந்த பகுதியில எழுதப்பட வேண்டும். இந்த பகுதியில பற்று பகுதியில பொறுப்புகள் அதிகமாக இருந்தால், கடமையந்தோர் 10,000 என்ற நிலை இருந்து தற்போது கடமையந்தோர் 13,000 என்று வந்தால் 3,000 ரூபாய் அதிகரித்துள்ளது என்ற காரணத்தினால அதை நாம இங்க எழுத வேண்டும். இது எல்லாவற்றையும் எழுதி முடித்துவிட்டு நாம் இந்த கணக்கை முடிக்க வேண்டும். கணக்கை முடிக்கின்ற போது அந்த மறுமதிப்பீட்டு கணக்குல லாபம் அல்லது நஷ்டம் என்பது தெரியும். ஒண்ணு. அடுத்தது இதற்கு பின்னர் நாம் முதல் கணக்குகளை நாம தயாரிக்கணும். இந்த முதல் கணக்குகள்ல தான் 3 முக்கியமான செய்திகள், எந்த மாணவனும் மறந்துவிடக் கூடாத 3 முக்கியமான செய்திகள். என்ற விலகி செல்லக்கூடிய கூட்டாளி விலகி செல்லும் போது தனக்கு பணத்தை கொடுத்து விட வேண்டும் என்று எதிர்பார்த்தான். அப்ப அவருடைய கணக்கை முடித்து அவருடைய கணக்கினுடைய இருப்பினை வங்கி கணக்கு என்று சொல்லி முடித்து விட வேண்டும். முக்கியமான பாயிண்ட் இது. இரண்டாவது, அவருடைய விலகி செல்லக்கூடிய நிலையில அவருக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கலாம், அல்லது அவர் அதை ஒப்புக்கொண்டு இருக்கலாம். அப்ப அவருடைய இருப்பு கணக்குல இருக்கிற தொகையை நம்ம கடன் கணக்கு, விலகி செல்லும் கூட்டாளியினுடைய கடன் கணக்கு என்று முடித்துவிட வேண்டும். சில நேரங்கள்ல அவருடைய இருப்புல 1,50,000 இருக்கிறதாக வைத்துக் கொள்வோம். அந்த 1,50,000 1 லட்சத்தை உடனடியாக கணக்கை கொடுத்துட்டு மீதி இருக்கிற 50,000 கடனா வச்சிருக்கிறோம்னா அந்த 1 லட்சத்தை நம்ம பணத்தை கொடுத்துட்டோம்னா வங்கி கணக்கு, 50,000 பாக்கி இருக்கிற கடன் கணக்கு என்று முடித்து விட வேண்டும். அதற்கப்புறம் வழக்கம் போல நாம இருப்பு நிலை குறிப்புகளை நாம தயாரிக்க வேண்டும். அதுல எந்தவித கஷ்டமும் இல்லை. அந்த விலகி செல்லக்கூடிய கணக்கு, இந்த கூட்டாளியினுடைய கணக்குல ஏதேனும் பாக்கிய கடன் என்று போட்டிருந்தால் இருப்பு நிலை குறிப்பு குறிப்புல வருகின்ற போது அது கடன் என்று எழுதப்பட வேண்டும். இதுதான் இதுல முக்கியமான விஷயம். தேர்வு எழுதுறப்போ என்ன செய்யணும்? உங்களுக்காகவே ஸ்பெஷல் டிப்ஸ் சொல்ல போறேன். ஒரு இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். தேர்வு நெருங்கிக்கிட்டே இருக்குன்னு சொன்னாலே சின்ன பதற்றம் வரும். சரியா திட்டமிட்டு இருக்கோம்னா எந்த பயமும் நம்ம அண்டவே அண்டாது. அதுக்கான அண்டாக்காகாசம் அபுக்காகாசம் குறிப்புகள் என்னென்ன? பொது தேர்வு எழுத சொல்றப்ப சீக்கிரமாவே வீட்டிலிருந்து கிளம்புங்க. பள்ளிக்கு போன பிறகு மற்ற மாணவர்கள் நண்பர்களோட கேள்வி பதில்களை பத்தி கலந்து ஆலோசிக்காம நேரா தேர்வு எழுதும் அறைக்கு போயிடுங்க. ஏன்னா அவங்க நாம படிக்காத கேள்விகளை விவாதிக்கிறப்போ அது நம்ம பலவீனப்படுத்தி நம்பிக்கை இழக்க வைக்கும். தேர்வு அறைக்குள்ள நுழையும் முன்ன சட்டை, பேண்ட், பாக்கெட் போன்றவற்றை முழுவதுமா பரிசோதித்து தேவையில்லாத பேப்பர்களை தூக்கி எறிஞ்சிடுங்க. தேர்வு எழுதுறதுக்கு பயன்படுத்துற பேனா, பென்சில், ரப்பர், ஸ்கேல், அடையாள அட்டை இதெல்லாம் மட்டும்தான் எடுத்துட்டு போகணும். நீங்க தேர்வு எழுதும் நாற்காலி மற்றும் மேசையில ஏதாவது எழுதி இருந்தா அதை தேர்வு மையத்துக்கு வர ஆசிரியர்களை அழிச்சிட்டு சொல்லுங்க.
பேர் ஹேமா ராஜேஸ்வரி. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட டவுட் என்னன்னா, இந்த மாதிரி எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு எனக்கு வந்து ஆன்சர் மீனிங்ஃபுல்லாக புரியும். என்னால் என்னோட புக்கில் இருக்கிற எக்ஸாக்ட் ஆன்சர் என்னால் தர முடியல. இப்போ எனக்கு தெரிஞ்சதை நான் ஓனாக எழுதுனா எனக்கு அது ஃபுல் மார்க் கிடைக்குமா அப்படின்றத என்னோட டவுட். நல்ல கொஸ்டின் அது. எல்லாருக்கும், எல்லா மாணவர்களுக்கும் வரக்கூடிய கொஸ்டின் அது. அது வந்து அவங்களுக்கு வினாக்களுக்கு தொடர்பான விடையை எழுதினால் மதிப்பெண் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதற்கு தேவையான உதாரணங்களையும் நீங்கள் எழுதினால் தேர்வில் நன்ற மதிப்பெண் பெற வாய்ப்பு இருக்கிறது. டைம் லைன்னா என்ன, எப்படி ப்ராப்பரா செஞ்சா ஃபுல் மார்க் எடுக்கலாம்? கடந்த கால நிகழ்காலத்தில் உள்ள சம்பவங்களையும் அந்த சம்பவங்கள் எந்த ஆண்டுல அது நடைபெற்றது என்பதை பற்றியும் ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டர்ல அதை டிஸ்பிளே பண்றது தான் டைம்லைன். ஸோ இந்த டைம்லைன் அதை எத்தனை வகையா நம்ம செய்யலாம்? டைம்லைனை வந்து வர்டிகல் வைஸாவும் செய்யலாம், டயகனல் வைஸாவும் செய்யலாம், ஹாரிசான்டல் வைஸாவும் நம்ம செய்யலாம். ஸோ இந்த டைம்லைனை வரையறதுக்கு முன்னால சில முக்கியமான சில ஸ்டெப்ஸை வந்து நம்ம ப்ரொசீஜரை வந்து கடைபிடிக்கணும், ஃபாலோ பண்ணணும். நம்பர் 1 என்ன அப்படின்னா, அந்த கடந்த கால நிகழ்கால சம்பவங்களை வந்து அந்த சம்பவங்கள் எந்த ஆண்டுல நடைபெற்றது என்பதை நன்றாக மனப்பாடம் செய்திருக்க வேண்டும். அது முதல்ல நம்ம செய்யணும். நம்பர் 2, இந்த சம்பவங்களை ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டர் பிரகாரம் அதை லிஸ்ட் அவுட் செய்யணும். நம்பர் 3, எவ்வளவு காலம் நம்மளுக்கு தேவை அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 1901 இருந்து 1920 வரைக்கும், இல்ல 1921 இருந்து 1930 வரைக்கும், இல்ல 1931 இருந்து 1950 வரைக்கும், இப்படின்னு நம்ம அந்த டைம் பீரியட வந்து தெரிஞ்சுக்கணும். நம்பர் 4, நம்ம யூனிட் ஆஃப் டைம் வந்து நம்ம டிசைட் பண்ணணும். யூனிட் ஆஃப் டைம் கால அலகு, அது டேஸா, மந்தா, இயர்ஸா, டிகேடா, செஞ்சுரிஸா அப்படின்றத முதல்ல நம்ம டிசைட் பண்ணி பிற்பாடு இப்போ நான் சொன்னபடி 1901 இருந்து 1920 வரைக்கும், இப்போ இந்த 1901 இருந்து 1920 வரைக்கும் நம்மளுக்கு எத்தனை செக்மெண்ட்ஸ் தேவைப்படுது, எத்தனை இயர்ஸ் இருக்கு? 20 இயர்ஸ் இருக்கு. 1901 இருந்து 1920 வரைக்கும் 20 இயர்ஸ் இருக்கு. ஸோ 20 இயர்ஸ்னாக்கா அதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற செக்மெண்ட்ஸ் வந்து 20 செக்மெண்ட்ஸா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியா ஒரு கோட்டை கிழிச்சு vertical line, we have to draw a vertical line or a horizontal or a diagonal line வரைஞ்சி அந்த செக்மெண்ட்ஸை வந்து நம்ம கரெக்டா மார்க் பண்ணணும். அதன் பிறகு கரெக்டான அந்த செக்மெண்ட்ல அந்த இயர்ஸை வந்து குறிக்கணும். அந்த இயருக்கு பக்கத்துல அந்த சம்பவங்களை கடைசியா எழுதணும். ஒருவேளை அதிகமா இருந்ததா அந்த 1901 இருந்து 1920 சம்பவங்கள் வந்து அதிகமா இருந்தா, ஒன்னு சில சம்பவங்களை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். இல்ல எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த டைம்லைன்ல காமிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அந்த செக்மெண்ட்ஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கணும். அப்பதான் எல்லா சம்பவங்களையும் நம்ம அதுல காமிக்க முடியும். கடைசியா நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணு, டைம்லைன் வரையறதுக்கு முன்னால ஸ்கேலை வந்து நம்ம முதல்ல மேல எழுதணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 1901 இருந்து 1920 இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு முதல்ல நம்ம வந்து நான் சொன்ன ஸ்டெப்ஸ் பிரகாரம் நம்ம அதை குரோனாலஜிக்கல் ஆர்டர் பிரகாரம் நம்ம அதை வரிசைப்படுத்திக்கிட்டு அதன் பிறகு ஸ்கேல் வந்து நம்ம எழுதணும்.
scale. So 1 unit is equal to 10 years அப்படின்ற ஒரு ஸ்கேலை நம்ம எழுதணும். பிற்பாடு அந்த எழுதின அந்த யூனிட் அந்த ஸ்கேலை வரையணும். Two, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. So இந்த ஸ்கேலை வந்து நம்ம எடுத்திருக்கிற பிரகாரம் இந்த ஸ்கேலை வந்து நம்ம வரையணும். வரைஞ்ச பிற்பாடு இப்போ 1901 இருந்து 1920 வரைக்கும் நம்ம அந்த சம்பவங்களை வந்து எழுதணும். இப்போ 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், அதன் பிறகு 1907 சூரத் ஸ்பிளிட், அடுத்தது 1909 மின்டோ மார்லே ரிஃபார்ம், அடுத்தபடியா 1914 அவுட்பிரேக் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், அதன் பிற்பாடு 1920 நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். ஸோ இப்படி அந்த 5 சம்பவங்களை படிச்ச எக்ஸாம்ல கேட்டிருக்க அந்த 5 இன்சிடென்ட்ஸை வந்து சம்பவங்களை வந்து நம்ம இந்த முறையில் வந்து எழுதுனா டைம்லைன் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். அதே சமயத்தில் ஃபுல் மார்க் நம்மளுக்கு அந்த 5 ஃபுல் மார்க் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முதல்ல பெருவினா, சிறுவினா, குறுவினா என்கிற அடிப்படையில வினாக்களை எழுதணும். முதல்ல தெரிஞ்ச வினாக்களுக்கும் பின்ன ஓரளவு தெரிஞ்ச வினாக்களுக்கும் கடைசியா பதில் தெரியாத வினாக்களுக்கும் உங்களுக்கு தெரிந்த பதிலை எழுதணும். ஒரு வினாவையும் விடாம எல்லா வினாக்களுக்கும் பதில் எழுதணும். பதில்களை இடைவிடாம தொடர்ந்து எழுதாம குறிப்பா எழுதி முக்கியமான வார்த்தைகளை அடிக்கோடிட்டு காட்டணும். சமன்பாடு, சூத்திரம் ஆகியவற்றை கட்டம் போட்டு காட்டணும். தேவையான படங்களை பதிலுக்கு பக்கத்திலேயே அழகழகா வரையணும். மறந்துடாதீங்க பசங்களா. சின்னதா திட்டமிடுதல் இருந்தா வெற்றி உங்க கதவுகளை அதிகாலையிலே தட்டலாம். இந்த நிகழ்ச்சியை போல ஒவ்வொரு திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் தினமும் காலையில 6:30 மணிக்கு நீங்க பொது தேர்வுகள்ல தேர்ச்சி பெற, மாநில முதலிடம் பெற இந்த நிகழ்ச்சியை தவறாம பாருங்க. மறந்துடாதீங்க, இந்த நிகழ்ச்சியில நீங்களும் உங்க சந்தேகங்களை கேட்கலாம். 8938888277 என்கிற எண்ணுக்கு உங்க கேள்வியை நீங்களே வாட்ஸ்அப் மூலமா அனுப்பலாம். உங்க கேள்வி கேட்கிற வீடியோவோட நீங்க உங்க பெயர், வகுப்பு, பள்ளியோட பெயரை குறிப்பிட்டு அனுப்பினீங்கன்னா உங்க கேள்வியும் அதுக்கான பதில்களும் இந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகும். உங்களுக்காகவே இந்த வெற்றி நிச்சயம், உங்களுக்கே வெற்றி நிச்சயம்.